ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்துருந்து அதை தெவினியன்ஸ் தியரமை யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி பண்ணணும் இந்த ப்ராப்ளமை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தெவினியன்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் தி சர்க்கியூட். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். இப்போ பாருங்கள். ஸோ இதில் வித்தின் சர்க்கிளுக்குள்ளார நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்புக்குள்ளார நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் சோர்ஸோட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டைமண்ட் ஷேப் இருக்குது ஒரு சர்க்கியூட்டில் அப்படின்னா அது டிபெண்டன்ட் சோர்ஸ். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தெவினியன்ஸோட ஈக்குவலண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தெவினியன்ஸ் தியரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பெராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒன்று விடிஹெச், இன்னொன்று ஆர்டிஹெச். இப்போ இந்த ஆர்டிஹெச்சை டிபெண்டன்ட் சோர்ஸில் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐன்னு தெரியும். பட் இங்கே தெவினியன்ஸோட ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தெவினியன்ஸ் வோல்டேஜ் டிவைட் பை நார்ட்ரான்ஸோட கரண்ட்டு, தட் இஸ் விடிஹெச் டிவைட் பை ஐஎன் இல்லைனா ஐஎஸ்சி. அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டிஹெச்சை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டிஹெச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், விடிஹெச் டிவைட் பை ஐஎன் இல்லைனா ஐஎஸ்சி. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டிஹெச்சுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், விடிஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர்டிஹெச் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், விடிஹெச் டிவைட் பை ஐஎன் வேணும். அதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் விடிஹெச் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? நார்மல் ப்ராப்ளமா இருந்ததுன்னா நான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டிஹெச் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவேன். இதுவே டிபெண்டன்ட் சோர்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், விடிஹெச் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட் எடுத்துட்டேன். இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்கு, இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமை ரொம்ப சிம்பிளா முடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் என்ன பண்ண போறேன், கரண்ட் சோர்ஸா மாற்ற போறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கரண்ட் சோர்ஸா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் கரண்ட் சோர்ஸ் இருக்கு, இங்கேயும் கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அப்போ நான் நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி இங்க இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சுக்கலாம். மேடம், அப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸா மாத்திட்டு கூட பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும், அவ்வளோதான். ஓகேவா? சரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து கரண்டா மாற்ற போறேன். I is equal to V by R. ஸோ 12 divided by 4 3 ஆம்பியர். ஸோ இந்த 3 ஆம்பியருக்கு பேரலாக இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸை என்னவா மாற்றிருக்கோம், இந்த கரண்ட் சோர்ஸாக மாற்றிருக்கோம். ஓகே. ஆல்ரெடி இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இங்கே இருக்கிற 10 ஓம் ஏபிக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் விஎக்ஸ், விஎக்ஸுங்கிறது இங்கே நத்திங் பட் V2. ஸோ 10 ஓமுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் நமக்கு எங்கே இருக்கும், ஏபிக்கு அக்ராஸாக இருக்கும். அதனால நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், V2ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம நோடு 1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் நோடு 2ன்னு எடுத்துக்கிறோம். நோடு 1ல இருக்கிற வோல்டேஜ் V1, நோடு 2ல இருக்கிற வோல்டேஜ் V2. ஸோ இதுதான் சர்க்கியூட் டயக்ராம். ஓகேவா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 நோட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 2x2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க, இந்த நோடு 1ல எனக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டுமே 4 ஓம் தான். ஸோ அதனால 1/4 + 1/4ன்னு எழுதிட்டேன். அடுத்து நோடு 1க்கும் நோடு 2க்கும் இடையில எனக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, 4ன்னு இருக்கு. ஸோ அதனால -1/4. ஏன் இங்க மைனஸ் அப்படின்னா இது ஆஃப் டயகனல் எலிமெண்ட், அதனால மைனஸ். ஓகேவா? அதே மாதிரி 2 1. ஸோ 2க்கும் 1க்கும் காமனா இருக்கிறது 4. ஸோ -1/4. ஸோ 2 2 அப்படின்னா 4ம் 10ம் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால 1/4 + 1/10. ஸோ V1 V2ங்கிறது அன்னோன் வோல்டேஜ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நோடு 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 0.2 இன்டூ விஎக்ஸ், இந்த கரண்ட்டும் என்ன ஆகுது, மூவிங் டுவர்ட்ஸ். இந்த 3 ஆம்பியர்ங்கிறது மூவிங் அவே. அவேன்னா நெகட்டிவ், டுவர்ட்ஸ்னா பாசிட்டிவ். ஸோ அதனால 0.2 இன்டூ விஎக்ஸ் -3. ஓகே. அடுத்து நோட் 2ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஆம்பியர் தான் டுவர்ட்ஸ். ஸோ அதனால 3ன்னு நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ போட்டதுக்கு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க கால்குலேட்டரை யூஸ் பண்ணி. 1/4 + 1/4 என்னன்னு பாருங்க, 0.5. அதே மாதிரி 1/4 0.25. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அதே மாதிரி இங்கே -0.25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.35ன்னு வரும். V1 V2 is equal to
0.2 into Vx minus 3 இங்க 3 வரும். இப்போ Vxங்கிறது என்னது நமக்கு V2. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், Vx V2னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ரோவை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரோவை எடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ 0.5 into V1, அதே மாதிரி இங்க 0.25 into V2, இது மேட்ரிக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ரோவை எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 into Vx, V2னு எடுத்துக்கலாம் -3. இப்போ மறுபடியும் என்ன பண்றேன், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ 0.5 into V1, இப்போ மைனஸ் 0.25 into V2, இந்த பிளஸ் இந்த சைடு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். மைனஸ் 0.2 into V2 is equal to -3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.5 into V1 மைனஸ் 0.45 into V2 is equal to -3. இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி இதை எடுத்துக்கிறேன். மைனஸ் 0.25 into V1, அடுத்தது பிளஸ் 0.35 into V2 is equal to 3. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு V1ஓட கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி V2ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 0.5ங்கிறது V1ஓட கோஎஃபிஷியன்ட், V2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, மைனஸ் 0.45. இதே மாதிரி கான்ஸ்டன்டோட வேல்யூ -3. செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா V1ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 0.25, V2ஓடது 0.35, அதோட கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு, 3ன்னு இருக்கு. அவ்வளோதான். இப்போ இதில் இருந்து நான் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி V1 V2 என்ன வருது அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு V1ஓட வேல்யூ 4.8 வோல்ட் வருது, V2ஓட வேல்யூ 12 வோல்ட் வருது. அப்போ இங்கே V2ங்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா VTH, தட் இஸ் தெவினியன்ஸ் வோல்டேஜ். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்ட்ரான்ஸோட கரண்ட். ஏன் மேடம் நீங்கள் நார்ட்ரான்ஸோட கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு VTH டிவைடட் பை IN. ஓகேவா? ஐஎன்ங்கிறது நார்ட்ரான்ஸ் கரண்ட். இப்போ இந்த ஐஎன்னை நம்ம வேற எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ISCன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நான் இங்கே வந்து சால்வ் பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து ISCன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சரி, இப்போ நார்ட்ரான்ஸ் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற சர்க்கியூட்ல இந்த ஏபின்ற டெர்மினலை ஷார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஏபிங்கிற டெர்மினல்ல தான் நமக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த டெர்மினலை தான் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்க்கியூட்ல இந்த டெர்மினல் ஏபியை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டேன். அப்போ ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். பட் வோல்டேஜ் என்ன ஆகும், 0 ஆயிரும். அப்போ இங்க இருக்கிற வோல்டேஜ் நமக்கு என்ன, Vx. அப்போ Vxோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ Vxோட வேல்யூ 0 அப்படின்னா இங்க கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, 0.2 into Vxன்னு இருக்கு. அப்போ 0.2 into 0 0. அப்போ 0 அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும், ஓப்பன் சர்க்கியூட்டா ஆக்ட் ஆயிரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஷார்ட். இப்போ இந்த ஷார்ட்டட் பாத்துக்கு பேரலா நமக்கு என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால என்ன ஆகாது அப்படின்னா இந்த 10 ஓம் வழியா நமக்கு கரண்டே ஃப்ளோ ஆகாது, எல்லா கரண்ட்டும் இந்த ஷார்ட்டட் பாத் வழியா போயிடும். ஓகேவா? ஸோ அதனால இந்த சர்க்கியூட்டை நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்க. இது வந்து 0ங்கிறதுனால இது ஓப்பன் ஆயிரும், இந்த இதுவே வராது, இந்த பிரான்ச்சே நமக்கு வராது. அப்போ இந்த 4 ஓம் வரும், 12 வோல்ட் 4 ஓம். இது என்ன ஆகும், இதுவும் நமக்கு வந்து இது வழியா கரண்ட் போகாது, இதுவும் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இந்த சர்க்கியூட் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்க, இதுதான் நமக்கு சர்க்கியூட். ஸோ இதுல இருந்து ISC is equal to 12 divided by 8 போட்டோம் அப்படின்னா 1.5 ஆம்பியர்னு வந்துருச்சு. இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட், தட் இஸ் நார்ட்ரான்ஸோட கரண்ட். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு VTHம் தெரியும், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டும் தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், தெவினியன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ RTH is equal to VTH divided by ISC. 12 divided by 1.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 8 ohms வருது. இப்போ எனக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தான் நம்ம போடணும். அப்போ தெவினியன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எப்படி வரும், வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரிஸா ரெசிஸ்டன்ஸ் வரும். VTH is connected in series with RTH. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த சர்க்கியூட் டயக்ராமை போட்டுட்டு கான்ஸ்டன்ட் என்னன்னு எழுதிட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அக்ராஸ் அ டெர்மினல் AB. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் தெவினியன்ஸ் தியரம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம தெவினியன்ஸ் தியரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்,
RTH கண்டுபிடிப்போம், VTH கண்டுபிடிப்போம். RTH நம்ம வந்து நார்மல் மெத்தடில் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். சர்க்கியூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிவிட்டு அந்த ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? VTH டிவைடட் பை ISC இல்லைனா IN. ஸோ இதை போட்டு தான் நீங்கள் வந்து RTH கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியணும். இல்லை அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் தப்பாயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.